பாண்டிச்சேரி பீச். இதில் வேறு என்ன மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. அந்த அலை அடிக்காது வடிவாக நீந்தணும் சும்மா கரையில் இருந்து. நாங்கள் சுவாசிக்கிற ஒரு ஃபீல் தானே. எப்படி இருக்கு ஃபீல் சொல்லு பார்ப்போம். நம்ம அந்த சந்தோஷம் அந்த முழுவதையில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா, காணொலி பார்க்க முன்னாலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல். அது ஞாயிறுன்னு சொல்லியிருந்தேன்னா பிள்ளைகள் விரும்பி கேட்குறது என்ன கன்சிக்கா ஹோலி புக்கு. அவங்க உடனே நான் பிரியாணி சில டைமில் செய்கிறேன்னா, இப்போ பிரியாணியை அவாய்ட் பண்ணிட்டேன்டா, அது கொஞ்சம் இவருக்கும் கூடாது, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். பிள்ளைகளும் பெருசாக பிரியாணியாக விரும்புகிறதில்ல. கோழிப்பிக்கைக்கு நாங்கள் எண்ணெயும் சேர்க்க மாட்டோம், பாலுகள் கணக்க சேர்க்க மாட்டோம். அப்போ அது கொஞ்சம் இதாக எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி கொண்டு தான் நான் சேர்ப்போம். அப்போ மிளகறியும் இறைச்சியும் அதில் தான் சேர்த்துவோம். இப்போ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவாக பதிவு செய்வோம். இன்றைக்கி கோழிப்புக்கை செய்ய போனால் அதில் செய்முறை இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக செய்ய போனால் அதில் செய்முறையை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வெயில் உங்கள் நிலையில் 35 பாக நீட்டுன்றது இன்றைக்கி 36 நிற்கிது. வெயில் சம வெயிலாக இருக்குது. ஆனால் வெயில் நேரங்களில் கூடுதலாக தண்ணியை குடியுங்கோ. அதே மாதிரி அந்த நல்ல பல வகைகள் தண்ணி இப்போ ஜூஸ் கடைக்கெல்லாம் நல்ல வியாபாரமாக இருக்கு. நல்ல ஜூஸ் அடிச்சு பழங்கள்ல நல்ல ஜூஸ் அடிச்சு நல்ல நிறைய பழங்கள் சாப்பாடு எடுக்கிறத விட பழங்களை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. பப்பாசி பழம் மாதிரி இருக்கணும், ஓட்டமலராக இருக்கட்டுக்கும், இல்லாட்டி வேறு பழங்கள் என்ன. இப்போ இந்த எங்கட உடம்புல எப்போவுமே இந்த வெயில் நேரங்கள் நீர் தேவை. தேசிக்காய் தேசிக்காயெல்லாம் நல்லா மலிவு. கிலோ எல்லாம் 250 300 தான் போகுது. அப்போ கிலோ வாங்கி வச்சா இத்தனை நாளைக்கு காணும் என்ன. அப்படி இருக்கல. அப்போ தேசிக்காய் தண்ணி டெய்லி தேசிக்காய் தண்ணி குடிக்கிறது நல்ல. ஓட்டமலர் எல்லாம் முதலெல்லாம் நான் அந்த வீடு கேட்கல, இரவிரவா எல்லாம் தேசிக்காய் தண்ணி கரைச்சி குடிப்பேன். நம்ம பேசுவா. அப்போ அதுகள் கொஞ்சம் குடிச்சு கொண்டிருக்க சாப்பாடு பெருசாக எடுக்காது. வெயில் நேரங்களில் கொஞ்சம் சாப்பாடு உரைப்புகளை கொஞ்சம் குறைச்சா நல்லது. ஆனால் நாங்களும் இப்படி சொல்லி போட்டு ஆனால் உரைப்பை தான் எடுக்கிறது. ஏன்னா பிள்ளைகளுடைய விரும்பி கேட்கிறேன். ஆனால் கூடுதலாகவே இலவகைகள் நல்ல இலவகைகள் பண்ணுங்க. பழங்கள் நல்ல ஜூஸ்கள் அதுகள் எல்லாம் குடியுங்க. நல்ல அப்பத்தான் உடம்பு இந்த வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட உடம்புகள் இல்லையென்று சொல்லி சொன்னால் அந்த வெயிலுக்குள்ளே எங்களோட உடம்புல நீர் சத்து இல்லைன்னு சொன்னால் உடம்பு சூழ்ந்துடும். தேவையில்லாத வருத்தங்கள்லாம் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்குள்ளேயும் 11 மணிக்கு மோனிக்கு ஆகிட்டோன்னு ஸ்கூலில் கிளாஸ் இருக்குது. அப்போ கொண்டு 8 மணிக்கு விட்டுட்டு வந்தோன்னா 11 மணிக்கு ஏற்றணும். இப்போ வீடியோ தொடங்கி போட்டு நான் போகிறோம், வந்து தான் சமைக்க போகிறோம். மேலே எடுத்தோன்னா மோனிக்கா டைமுக்குள்ளே நிற்கணும். மேலே அப்போ மோனிக்கா ஏற்கனவே சொல்லணும், அப்போ தேசிக்காய் தண்ணி கரைச்சிட்டாங்க. நீங்கள் கரைச்சி குடிங்க. தேசிக்காய் புளிஞ்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சொட்டு சீனியை போட்டு ஆற்றி போட்டு குடிக்கிறாரு. கரைச்சி வைக்கிறேன். கரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு கஞ்சி இல்லைதான் கூழ் தண்ணி எடுத்து தண்ணி இல்லை. சில நேரம் சீனி கிடையாது, கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு ஆற்றி போட்டு நல்லா ஆற்றி போட்டு அப்போ ஐஸ் கட்டி போடுறேன். ஐஸ் கட்டி கிடாக்குது அது வச்சு நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ள. அப்போ நீங்கள் தேசிக்காய் தண்ணி ஒரு ஜொக்கு புல்லாக கரைச்சி வை. அப்பாக்கும் போயிடும். இப்போ கரைச்சி நல்லா வை. அதுக்காக சீனி அள்ளி கொண்டு வேணால் கொஞ்சம் உப்பும் சேர்க்கணும். கட்டி உப்பும் சேர்த்து படி வார்த்தி ஒரு தேசிக்காய் புளின்னு சொன்னால் ஒரு ஜொக்கு இந்த எங்கடை இருக்கிற ஜொக்கு அளவுக்கு காணும். என்ன கஞ்சி அந்த அதுக்குள்ள கிடாக்குது தேசிக்காய். புளிப்பா தான் கரைச்சி குடிக்கிறேன். அதுக்காக ஒவ்வொரு புளிப்போ இந்த விட அது கரைப்பா தானே. ஓமாம்மா அது கூட தெரியாது எனக்கு. அப்போ சரி நீ கரைச்சி போய் நான் இப்போ என்னென்னு சொல்லிட்டேன்னா, இப்போ கோழிப்புக்கைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். பொருட்கள் என்னென்ன பொருட்கள் ரெண்டு காட்டிக்கொண்டு நான் இனிமேல் 3 ஏற்றிட்டு வந்து தான் இனிமேல் சமைக்க போகிறேன். இஞ்சி வேறு இப்போ வேவே தோடுது. ஃபேன் எல்லாம் வீட்டுக்கு ஓவர் பண்ணினா வீட்டுக்கு இருக்கல. இப்போ சமைச்சு போட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இவியலுக்கு வந்து இப்போ சில நேரம் பீச்சுக்கு கூட்டி கொண்டு போகணுன்ட்டு பார்க்குறேன். என்னென்னா வெயிலாக இருக்குது, கொஞ்சம் அதில் போய் கொஞ்சம் இருந்து காத்தோட்டமாக இருந்தால் குளிக்க போய் நம்மட்டு கேட்டு நான் வீணாமண்டேன். மோனிக்காக்கு இருமல் சரியான சளி இருமல். அப்போ கொஞ்சம் தண்ணி எடுக்க ஒன்று சரி. எனக்கு அப்பா கடற்கரைக்கு இன்ஜின் பார்க்க போனவன் வேலைக்கு வந்தாண்டா கூட்டி கொண்டு போவேன். ஆனால் நான் இங்கே அம்மா இங்கே எந்த கடற்கரைக்கு போகல. அதுக்கு ஒதுங்கிட்ட இடமே இருக்கு, வெயில் இருக்கும். அங்கே இருக்குது நிறைய இடம் இருக்குது. அப்போ அந்த பீச்சுக்கு போனோம்னு சொல்லிட்டு நோம்பல அது அலையல் அடிக்கிறது குறைவு.
அது இந்த என்ன சொல்லுங்க ஆண்கடை எங்கட பக்கத்துல இருக்கிற ஆண்கடை அதால அதான் நல்லா இருக்கு உங்களுக்கு. அது மோசமா அடிக்கும். இது பெண்கடை சும்மா இருந்து நீந்தலாம். அது சும்மா ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிடக்கும். அதுதான். சரி பார்ப்போம். நாங்கள் இப்போ சமைச்சு முடிச்சு போட்டு பீச்சுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம். கோழிப்பு கேட்க என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்த்துக்கொண்டு அடுத்தது நாங்கள் சமைக்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசியை நான் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஊற விட்டேன் நான் ஒரு 1/2 மணி அளந்துக்கிட்ட ஊற. அப்பதான் குயிக்காய் குத்தரிசி இல்லை தீட்டரிசி செய்யலாம். அது கொஞ்சம் மீனாக்கடன் அவை தீட்டரிசி சோறுன்னு சொன்னால் அது டக்குன்னு அவிஞ்சிடும். அப்போ 1/2 கிலோ தீட்டரிசி எடுத்துக்கேன். 1/2 கிலோ சிக்கன் ஏற்கனவே நான் அவிய வச்சிருக்கேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டி அவிச்சு போட்டு தான் இன்றைக்கு காய்ச்ச போடணும். அது புரோயிலர் வாங்கியில் காமிச்சிக்கா. அப்போ சரி வியல் அப்படித்தான் தண்டிவிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். கேரட் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே ரம்பையில் தேசிக்காய் கருவா வெங்காயம் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு தேங்காய் பால் தலைப்பால் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் உப்பு தண்ணி. அது சரி இந்த அனுப்புறது நாங்கள் காட்டிக்கொள்வோம் செய்முறை போதும். இனிமேல் நான் இது செய்முறையை எல்லாத்தையும் காட்டி கொண்டுட்டேன். இந்த உதவியான பொருட்கள் இனிமேல் நாங்கள் மோனிக்கா ஏற்றி கொண்டு வந்துட்டு செய்முறை என்ன மாதிரி கோழிப்பூக்கை செய்ய போகிறோன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ. இப்போ கோழிப்பூக்கை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எண்ணெய் சேர்ப்போம். மாடாவா எண்ணெய் கொதிச்சு கொண்டு நாங்கள் இப்போ சரி எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு அதனால தான் சுவையாக்கணும். நான் என்ன செய்யணும் நீங்கள் அந்த தருவான பொரிஞ்சு கொண்டு வர இது நல்லா பொரிஞ்சதுல கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர தான் நாங்கள் கேரட்டு மற்ற உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். சொன்னால் நல்லா பொரிஞ்சா கொஞ்சம் அழிஞ்சு வரும். பொரிஞ்சு கொண்டு வர நாங்கள் இன்னும் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொண்டுவோம். சரி வெங்காயம் மழை பருவத்துக்கு பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இங்கால ஒரு பக்கம் கம்பிக்கார தக்கிள்ளிகள் எடுக்கலாம். உருளைக்கிழங்கையும் இந்த கேரட்டையும் சேர்த்து வச்சு இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். அப்போ தான் குயிக்காக அது பொரிஞ்சு கொண்டு வரும். அடுத்தமாக கொஞ்சமாக குறைச்சி விடுவோம். இல்லைன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எரிஞ்சு போடுறது ஒரு பக்கம் கட்டியை ஒட்டி பிடிச்சி எரிஞ்சு கொண்டு வந்துடும். அதனால் அடுப்பு நல்ல அளவில் விட்டுட்டு நாங்கள் இதை கொஞ்சம் வதக்கி வதங்கின அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் சொல்லி பார்க்கலாம். சரி வெங்காயம் நான் நல்லா வதங்கி கொண்டு வந்துடுது. வெங்காயம் கரைத்து உருளைக்கிழங்கு வந்து இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்வோம். அதோட நம்பையிலையும் சேர்த்து இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் சேர்க்கப்போம். இது பக்கத்தில் பெரிய தொந்தரவு வேறு கேரட்டுக்கு முடிஞ்சு இப்போ தக்காளி பழத்துக்கு வந்துட்டு நாங்கள் தக்காளி பழத்துக்கு போட்டால் பக்கத்தில் எடுத்துட்டு கிடச்சிருக்கா அப்படின்னா கொஞ்சம் மழை இன்னும் இஞ்சி உள்ளி பேசி நான் கடைசியாக தண்ணி. சரி இனிமேல் என்ன செய்ய போனால் இஞ்சி உள்ளி பேசி இது போட்டதும் வாசனை இருக்கும். அப்படிதான் அடுப்பு வைக்காமல் கொஞ்சம் பச்சை வாசனை போகும் மட்டும் அதுதான் வண்டியில் வதங்கி கொண்டு வரட்டும். அப்படியே பச்சை வாசனை வாங்கிட்டு பிறகு நாங்கள் அடுத்ததாக தூளும் மஞ்சள் தூள் அதுகளை சேர்த்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகும்.
இனிமேல் நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதே போல் தூள், அளவான தூள், அதுக்கப்புறம் அழகாக உப்பு சேர்க்கணும். இறைச்சி கேட்கணுமே நாங்கள் அவிக்க உப்பு சேர்க்கிறபடியாக அழகாக சேர்க்கணும். இன்னும் என்ன சேர்க்க போகிறேன், அவிக்க வச்ச சிக்கன் பாருங்க, பார்த்தா எலும்பு மாதிரி தான் கிடாது. கூடுதலாக ஹெல்பேட் அப்படி தான் இருக்கும். அதனால் சொத்தாக தான் இருந்த சாப்பிட பார்த்தா. ஓகே, இதையும் போட்டு ரெண்டு வந்து விரட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியில் சேர்த்து கொள்ள போகிறோம். தண்ணியை விட்டு இன்னும் கொதிக்க வச்சாப்புல அரிசி போடணும். நாங்கள் தண்ணியை சேர்க்க பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் தண்ணியை சேர்த்து கொள்வோம். நான் இந்த சட்டியால் ஃபுல்லாக எடுத்தேன். நான் அரிசிக்கு இவ்வளவும் காணும். உங்களுக்கு எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியில் கப்பு எனக்கு சொல்ல தெரியல. நான் இந்த சட்டியில் அழகாக தங்கட எனக்கு 1/2 கிலோன்னு சொன்னேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு பாருங்க இந்த சட்டியில் ஃபுல்லாக எடுத்தேன்னு சொன்னால் 1/2 கிலோ அரிசிக்கு ஓகேயா இருக்குது. நீங்கள் தண்ணி கொதித்து கொண்டு வந்த அப்புறம் அரிசி போட்டுட்டு பார்ப்போம். சரி, இப்போ நல்லா தண்ணி கொதித்து கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் அரிசி வச்சு அதே ரெடி காட்டு வெட்டி விடுறேன். சரி, இப்போ அரிசி நல்லா அவிஞ்சு கொண்டு ஒரு 3/4 பருவத்துக்கு விதைக்கில நாங்கள் தேங்காய் பால் தேசி புளியையும் சேர்த்து மூடி விடுறோம். மினிமம் அவிஞ்சு கொண்டு வந்த பிறகு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் தேசிக்காய் கரைக்க போகிறோம். தேசிக்காய் தண்ணி காய்க்காம கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணோம்னா அதோட அளவாக சீனி கொஞ்சமாக சேர்ப்போம். சீனி கணக்க வேண்டாமே நான் புளிப்பாக இருந்தாலும் இருக்கும். இப்போ நாங்கள் இப்படியே ஆத்தோடு சீனி கரையும். ஓகே, இதை நாங்கள் வடிவாயிலுக்கு ஆற்ற போகிறோம். இப்படிதான் கந்தியா ஆற்றுல கந்தியா தேசிக்காய் தண்ணி கரைச்சி வை கந்தியண்டா வாரம் கரைச்சி வைக்கிற தேசிக்காய் காணும் இல்லையா அம்மா என்று சொல்லுவாள். மேசையில் தான் சொப்பின் பைக்கில் கூடாந்தது எனக்கு அவள் எடுத்து நான் தான் வந்து கரைக்கிறேன். கரைக்க குடிப்பேன் நம்ம ஏன்னா கஷ்டம் இல்லை, ஈஸியான வேலி என்று காமிச்சு சொன்னீங்க. எங்கள் செய்ய நான் மேசையில் வச்சுருக்கேன். மேசையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் தீனி போடுவோம். புளிப்பு கூடவா இருக்குது. கஞ்சி என்ன தீனி பொடியை தட்டி விடுறேன். கள்ளி கொட்டை சட்டி அப்படியே தீனி கேட்கக்கூடாது. நான் இந்த முறை சாமான எடுக்கிறேன். ப்ரௌன் சீனி தான் வாங்குவோம். அவங்களோட இல்லையா தூக்கி எல்லாம் வாங்கணும். என்கிட்ட ப்ரௌன் சீனி தானே வெள்ளை சீனியை நாங்கள் எடுக்கக்கூடாதான். அதுகள்லாம் எங்களோட உடம்புல சீனி தன்மை கூடுவதான். ஆற்றுவோம். அப்போ நான் வெறும் என்ன செய்ய போனேன். இப்போ ப்ரௌன் சீனி தானே எங்கள்கிட்ட இதெல்லாம் எடுத்துக்கலாம். கூடுதலாக சீனி எடுக்காத சம்டைமில் இருந்துட்டு சில டைமில் எடுக்கிறேன்னு சொன்னால் ப்ரௌன் சீனி அப்புறம் ஒயிட் சீனியை தவிட்டு கொள்ளுவோம். இது அம்மா முதல் நெல்லிக்கு ரசம் எனக்கு அதுவரை விட தேசிக்காய் தான் பிடிக்கும். நெல்லிக்கு ரசம் வாங்கி எனக்கு அதுவெல்லாம் வெயில் நேரங்களில் கரைச்சி குடிக்கலாம். இதை விட உண்மையில விலையும் குறைவு. ஆனால் நல்லா இருக்கும். எனக்கு அதுவரை பிடிக்காது அவ்வளவா பிடிக்காது. அண்ணா சீட்டு நல்லா இருக்கும். அப்போ இப்போ என்ன செய்ய போனேன், எல்லாருக்கும் இங்கே அப்போ விட போகிறேன். ஐஸ் கட்டி போடுது. ஐஸ் தண்ணி தான் விட்டேன்னா அப்போ ஐஸ் கட்டி. மோனிக்காவுக்கு தேய்ச்சிக்கா தண்ணி வேணுமா மோனிக்கா? விதையெல்லாம் போகுது. வடிவாக வடிச்செடுக்கணும் வேணா. வடிகட்டி இல்லையா? வடி தண்ணி வேண்டாம். தேய்ச்சிக்க தண்ணி ஆகலம் படிக்கக்கூடாது. நாங்கள் இது மாதிரி நாங்கள் தேயிலையை வடிக்கிற மாதிரி. நான் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வரேன். எப்படிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சிக்காய் தண்ணி இங்கே கரைக்க
கஞ்சி போட்டு ஐஸ் கட்டி எடுத்துக்கொண்டு இருப்போம். இப்போ மோனிக்காவுக்கும் ஒரு சின்ன கப்புக்குள்ளே எடுத்து விட்டு கொடுப்போம் நாங்கள். என்ன மோனிக்கா யோசிப்பிடும் என்னடா கப்பு இப்படியான இதில் இருக்குன்னு சொல்லி நான் தேத்தடி சூடாக்குறேன்டா அப்படி அடுப்பில் வைக்கிறபடியே அந்த அப்படி வந்துட்டு 2 கலங்க சில உள்ள போகாதான் சில டைம் விடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அரைப்பருவத்துக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இனிமேல் வத்துற பருவம் வந்துட்டு அப்போக்கணும் நாங்கள் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கணும். தேங்காய் பாலோட இனிமேல் தேசி புளியும் சேர்த்துக்கொள்ளும். நாங்கள் அவிஞ்சு புல்லாக முடிஞ்சோன்னா நல்லா இறுகி கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு தேசி புளி சேர்க்கலாது. இந்த பருவத்துலேயும் நாங்கள் தேசி புளியை சேர்த்துக்கொள்ளுவோம். தேசி புளி 1.5 பாதி சேர்க்க போகிறோம். நாங்கள் ஓகே இனிமேல் புல்லாக வற்றி கொண்டு வந்தா அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ என்னென்னா அம்மா கோழிப்புக்கு செஞ்சவா பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னென்னா என்ன செய்ய போகிறேன்னா இன்னைக்கு வந்து சரியான வெக்க. இப்போ பங்குனி வந்துட்டு தானே அதை சரியான வெக்க என்னுடைய கீழே நிலத்துக்கு தண்ணி ஊற்றினா அப்படியே நிலம் உள்ளுக்க போய் அப்படியே அந்த வீட்டுக்கு வர்றது அந்த இருக்குது அது வீட்டுக்கு வர்றது என்னென்னா அப்படியே கூலிங்காக இருக்க மாட்டேன். அப்படியே நிலத்துக்கு தண்ணி விடுறாரு. அப்பா வெங்க எல்லாரும் வலிக்கிட்டு நிற்கிறாங்கன்னா இப்போ நான் சரியான பங்குனியிலேருந்து வெயில் சரியான பங்குனியிலேருந்து வெயில். அப்போ வெயிலண்டா தாங்கிறா வெயில். அப்போ கடலுக்கு அரைக்கலாம் போனால் என்னென்னா கடற்கரைக்கு நினைஞ்சு ஓட்டுது ஃபுல்லாக நினைச்சா திருப்பி போட குடிக்க மாதிரி கடற்கரைக்கு போகல. நாங்கள் கடற்கரைக்கு அம்மாட்ட தான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அம்மா வந்து சில வேலை ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு சும்மா போய் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இல்லை ஒரே ஒரு நாள் தான் போயிருந்தேன். ஒரு நாள் இல்லை ஒரே ஒரு நாள் இருந்திருக்காவா. அப்ப அம்மா சொன்னவா வெக்கியா இருக்குன்னு சொல்லி இதில் டியூஷனுக்கு விட்டுட்டு போய் அதில் கொஞ்சம் நேரம் இருந்தேன். அப்போ வீட்டுக்கு வெக்கியா இருக்கிற டைமில் ஃப்ரீயாக இருந்தால் கடற்கரையில் போய் அதில் இருப்போம் வந்துட்டு அதில் கட்டி விட்டுருக்காங்க சும்மா இருக்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கு வேணும். இந்த வீட்டுக்கு சரியான ஓகே கிடக்கு. என்ன சொல்லுவாங்க வெயில் ஒக்கைக்குள்ள மனசுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ இப்போ என்ன செய்யறோம்டா இதுக்கு தண்ணி ஊற்றி விடுறோம் வேண்டாம். முன்னுக்கு நாங்கள் அந்த முன்பக்கத்துக்கு ஊற்றி விட்டா உள்ளுக்கு கொஞ்சம் இதாக வெக்கே இல்லாமல் இருக்கும் படுக்கையில். அதனால இதுல ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுறது அங்கே கட்டி விட்டுருக்கேன் மண்ணாட உடைச்சங்கால போகாமல். எங்கே போக போகிறோம் என்றால் பீச்சுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு போனால் காற்று வர்றது காத்தாகவும் இருக்கும், ஒரு நல்ல இடமும் இருக்கும், அதில் விளையாடவும் இருக்கும். அப்படியே பீச்சுக்கு போனால் ஒரு இப்போ பூங்காவுக்கு போனால் எல்லாம் விளையாடுறது மட்டும்தான் இருக்குது. நாங்கள் பீச்சுக்கு போனால் விளையாடுறது இருக்குது, தண்ணியும் இருக்குது. நாங்கள் விளையாடவும் இன்னைக்கு இல்லை. ஆனால் அக்காக்களுக்கு தான் என்னென்னா புதன்கிழமை அதுக்கு பல வகுப்பு போட்டது எனக்கு போடல. இங்கிலீஷ் கிளாஸ் 6 மணி இருக்கு. அப்போ கொஞ்சம் லேட்டாக வருவோம் ஒரு 6:30 அப்படி. இப்போ நேரம் 3:30 ஆச்சு. 3:30 4 மணி ஆகுது. அப்போ இங்கே தண்ணியை ஊற்றி போட்டுட்டு அப்படி கற்பை போட்டுட்டு போனோம்னா அது தண்ணீரம் போயிடும். ஆனால் ஒரு நாளைக்கும் மேலே இந்த வகையால் டேங்கும் அடிக்கடி போட்டபடியாக கிடக்குது. வேறு படுக்கையில் அங்கே உடைச்சி போகுது தண்ணி. குளிச்சு கொண்டு இருந்தாலும் பெக்காடி அதனால தான் கொஞ்சம் நேரம் பெக்கா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க பின்னேரமான இப்போ காலமாக வெயில் வரைச்சி இப்போ 2 மணிக்கு பிறகு வீட்டு வெயில் கொஞ்சம் சூரியன் கீழே இறங்கி கொண்டு வரது சம வீட்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியும் கொண்டு போகிறோம். போனால் அப்புறம் பீச்சுக்கு போனால் அப்புறம் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி நாங்கள் வேற தொடங்கிவிடலாம். அப்போ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகி போட்டு வேற போகிறோம். இதால கழிச்சு கொண்டுட்டு தக்கச்சியும் அங்கெல்லாம் ஃபைட் நடக்குது. வாயால் ஃபைட் நடக்கும், சில நேரம் அடிவாடு நடக்கும். ஒரே குளிக்க குடிக்கணும் நான் சொன்ன போகும்போது என்ன சொல்லுங்க சளியர் அதுகள் வேறு இருமலை அவங்க கிடக்கு தண்ணி இருக்கா நினைஞ்சிட்டு வந்தால் அப்புறம் இரவு மூக்கத்தை பார்க்கல விரைக்க பார்ப்போம். வாங்க போவோம் வெயிலா கிடக்கு எல்லாரும் போகிறா. சரி நாங்கள் இப்போ பீச்சுக்கு போயிட்டு பார்ப்போம். வாடு சரி கிட்ட வந்துருக்கோம். நீங்கள் திருப்பி நானே
வெடிக்கட்டு பீச். இதில் வேற என்ன மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. சொன்னதான் அதில் வேறு நல்லா இருக்குது. இதில் பாருங்க அந்த அலை அடிக்காது வடிவாக நீந்தலாம் சும்மா கரையில் இருந்து நீந்தலாம் சும்மா நீங்களாம் வந்து குளிச்சு கொண்டு இப்போ கொஞ்சம் ஊஞ்சல் இடம் தான் பைக்கிற கூட வேறு இருக்குது. இங்கால பைக்கிற அதுக்கு கொஞ்சம் நேரம் போக 5 மணி வேறு தான் பைக்கிற குறை. சரி வாங்க போகணும். சரி இப்போ என்னண்டா நான் இதில் ஏறுறேன். இது என்ன பேருண்டா? இதுக்கு பேர் நான் ஏணி என்று தான் நினைக்கிறேன். ஏணியை அதில் வரவங்க நான் பயமாகத்தான் இருக்குது. ஏறுறேன் பாப்பா அப்படி வர்றது செண்டு காலம் இப்படி வச்சு தான் ஏறுறது. அதுக்கு நான் அப்படி தான் வருது. சரி இப்போ நான் ஏறிட்டேன். சிறுவர்களுக்கு தான் ஆடுற சம்சியா, நீங்கள் சிறுவர்கள் இல்லை. 18 வயசுக்கு உட்பட்டவர் தான் சிறுவர். எனக்கு இப்போ தான் 15 வயசு. உண்மையில நல்லா இருக்குது தெரியுமோ அந்த இயற்கை காற்றை நாங்கள் சுவாசிக்கிற ஒரு ஃபீல் தானே. எப்படி இருக்குது ஃபீல் சொல்லு பார்ப்போம். நான் சொன்னான்ல இதில் வந்துருக்க நல்லா இருக்கும் வாங்க போக மாட்டேன். நீங்களும் அந்த மாட்டேன் குளிக்க போகிறோம் வீட்டுக்கு இருக்கிற புக்கட்டை இதில் வந்துருக்கலாம். பா நான் ஆட்டுறேன் நீங்கள் எங்க ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கோ. ஃபோன் ஒரு கையில் ஹெல்மெட்டு. சரி இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்து அதனால் மோனிக்கா தண்ணி எல்லாம் அன்றைக்கி விளையாடி கொண்டுதான். இதுக்குள்ளே போய் பிள்ளைகள் விளையாடினாலும் பயப்பட தேவையில்லை. என்னென்னு சொல்லிட்டோம்னா அலை அடிக்கலாம். ஆனால் இதுக்கு ஏன் குளிக்க விடாங்களா? இதுக்கு குளிக்க இப்போ டைம் சரி பார்க்க வேறு விளைக்கிட்டுருக்கீங்கன்னா இது கல் தாண்டிக்கும் குத்திக்கிட்டு விழுந்தா கல் அடிக்கும். உண்மையில நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. உண்மையில இப்படி உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பீச்சுகள் இருந்து அந்த வெயில் டைமில் நான் சொன்ன ஆரம்ப வீடியோவில் சொல்லுவேன் நல்ல பழங்கள் நல்ல தண்ணி டேஸ்டாக தண்ணியில் குடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெஜிடபிளுக்குள்ள வீட்டுக்கு இருக்கலான்னு சொல்லிட்டோம்னா அப்படி பீச்சுகள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்களில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஃபீலை தெரியுது, ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தால் ஆக்கள் எல்லாம் வரவழைக்கிட்டா சில நேரங்கள் இதில் ஃபேம்பர்கள் போகும். என்ன ஆக்கள் வந்தால் ஒரு இதில் பார்த்து கொண்டுருவேன். அண்டும் இப்படி தான் பீச்சுக்கு வந்துருந்தா அவங்கள பார்த்தா நாங்கள் பார்க்க எங்களுக்கு லவ்வர்ஸ் மாதிரி கிடந்துச்சுது. என்னடா அவங்க ஒரு லவ்வர்ஸ் மாதிரி கிடந்துச்சுது. அப்போ நாங்கள் என்னடா அவங்க நல்ல மாதிரி சந்தோஷமாக கிடைக்கும். புறவு போய் எங்கால சண்டடிங்க புறவு பார்த்தா ஷூட்டிங் நடக்குது. எங்களுக்கு வந்துட்டு விளக்கிலாக்களை கேமரா பிடிச்சி கொட்டிருக்கு. என்னடா வடிவாக கதைச்சி கொண்டு போய் நல்ல மாதிரி புறவு பார்த்தா அங்கால செனவுப்படுகிற வேண்டு பேர் அடிஞ்சு வேடி இந்த மாதிரி அவள் தங்கச்சி சொன்னா சந்தோஷமாக கதைச்சி கொண்டு வரணும். அப்புறம் அங்கால போய் செனவு பண்ணோம். என் வெம்பலை பேரண்ட் அப்படி பார்த்து கொண்டு இருக்கேன். வெம்பல் பூரா அப்புறம் அங்கால பார்த்தா அது ஷூட்டிங்கு. நாங்கள் எல்லாரும் யார் நினைச்சி போட்டோம் தப்பா அப்படி நிறைய இதுகளை பார்க்கக்கூடிய நிறைய ஆக்களை சந்திக்கப்போ எங்கள்ட ஊராக்கெல்லாம் பெரியவினா அப்போ தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் பெரியவர்கள் அவங்களோட கலந்து சந்தோஷமாக கதைக்கக்கூடிய மாதிரி. இந்த டைம்ல போட்ல போனா அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். அதுல ஒரு போட் கூட ஸ்லோவா போகணும். நல்லா இருக்கும். இது தண்ணி என்றா இதுகிட்ட தான் தாழ்க்கும். அது காலோட தான் நிற்கிது. அப்போ ஆனால் இதில் தட்டு வைக்க விட்டுற மாதிரி கிடையாது. சாப்பிட்டுக்கு கூட ஊற்றிச்சு நம்ம கையில். அப்போ இப்படியான தட்டுகளுமே இறங்கி ஒவ்வொரு குத்தி இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்து வைக்கணும். இப்படி வந்து நீங்கள் சாப்பிடணுமோ என் குழந்தை சாப்பிடணுமோ இருந்து இப்போ ஃபேமிலியாக கதைக்கணுமோ இப்படியான இருக்குது. ஓ அப்படி அங்கே லைனுக்கு கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்போ தானே கொஞ்சம் கண்டினா ஜூஸின்ற இடம் கிடக்குது. அவங்கெல்லாம் ஒன்றா செய்து கொண்டுருக்காங்க. சில நேரங்களில் பார்த்தா இதெல்லாம் அப்படித்தான் அங்கேயே மூக்க கிடக்குது செய்து வச்சுருந்தா அப்புறம் எல்லாம் உடாஞ்சிட்டு
இப்போ என்ன சொல்லுங்க, சில ஆக்கள் முடக்கினா சில நேரம் அந்த மழை தண்ணிகள் கடல் இந்த மழை நேரங்களில் தண்ணி அலைகள் வந்து உடைக்கி அப்படி இப்போ அங்கே அது இன்னும் வடிவா இருக்கு. அந்த கூடார மாதிரி எல்லாம் போட்டு இருந்தது அதுல அது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த காத்துக்கெல்லாம் அந்த கூடாரம் எல்லாம் தூக்கி இருந்து இங்கே பாருங்க கூடாரமே போடையில என்னன்னா மரங்கள் மேல மரங்கள் நிக்குது. என்ன மரம் இது? கிறிஸ்மஸ் அந்த என்ன தெரியாது. அது அந்த சவுக்கா சவுக்கு வச்சு சவுக்கங்காட்டுக்கு போயிருந்தா சவுக்கங்காட்டுக்கு போயிருந்தா நல்லா இருக்கு. மேலே கூடாரங்கள் தேவையில்லை. அதனால இப்படியே அதுக்கு கீழே செய்திருக்கப்படியா நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமாக மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஒரு கிழமையாக இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நாள் இருந்தாலும் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்க ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். எந்த நேரம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. என்ன எங்களோட வாழ்க்கை இப்படி ஒளிம்பினா ஓட்டமும் பாட்டமாக தான் இருக்கு. முளைக்கணும், மற்ற பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு வேலை அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கல ஒரு ரிலாக்ஸ்ன்றது ஒரு மனுஷனுக்கு வேணும். அதை ஒரு சண்டே ஒரு நாளாக எடுத்துக்கொண்டா ஒரு சந்தோஷம். நான் சில டைமில் வீட்டை இருக்கிற வேறு டியூஷனுக்கு விட்டுட்டு வந்தாலும் வீட்டை இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புக்கையாக கிடக்கும். இப்போ ஓடங்களும் குறைவு தான், வேலையிலும் குறைவு. உண்மையில சம்டைம் வேலையிலும் இப்போ எனக்கு குறைவு. வீட்டு வேலையும் வேண்ட வேலைகளோட இருந்தால் நம்ம பின்னிடம் ஃப்ரீயாக இருக்கல புக்கையாக இருக்கும். பூனையும் பார்த்துருக்க கடுப்பாக இருக்கும். புக்கையில் இருக்க பூனையும் பார்த்துக்கொண்டு பொழுதும் போக ஒரு தினம் நிற்கணும். வேறு கடைக்கு போயிடுவேன், வேறு டியூஷனுக்கு போயிடுவேன்னா என்ன செய்யணும், இதில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் விழுந்து கொண்டு சும்மா ஃபோனுகளை பார்த்து கொண்டு இருப்பேன். சம்டைமில் எனக்கு யாருமா கோல் அடிச்சிருந்தால் நான் சில டைமில் ஆன்சர் பண்ணிடுறேன். அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்து கதைப்பேன். அந்த ஒரு அக்காவுக்கு சொன்னேன், அக்கா நான் பீச்சில் இருக்கிறேன் அக்கா, கோல் அட்டன் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடி இன்றைக்கு ஃப்ரீயாக இருக்கிறபடி அதில் வச்சு கதைக்கிறேன். அப்போ இதில் இருந்தால் ஒரு 2 பேரோட கோல் ஆன்சர் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஃப்ரீ டைமுகளில் கொஞ்சம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணால் எல்லாருக்குமே ரிலாக்ஸ் இருக்கும். எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் மூட்டம் பாட்டமாக இருந்து போட்டு ஒரு ஞாயிறு சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு இருக்கக்கூடாது. வெளியில் பிள்ளைகளும் கூட என் பிள்ளைகளுக்கு அதுதான் விருப்பம். இப்போ பாருங்க மோனிகா ஹம்சியை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஹம்சி மோனிகாண்ட புழு வேண்டா அவ சின்ன அழுவா பெரிய ஆளுன்றபடியா மீதியா இருக்கிறா. அவ தண்ட வாடு கண்ணாடியை மடிச்சு கொண்டு அவ தண்ட வாடு. ஆனா இந்த குத்தி இது கதிரை போல தூக்கி கொண்டு போகல. அவட ஆடுது அம்மாட ஆடுது. சில நேரம் வேற தூக்கி கொண்டு போயிடும். இது இவ்வளவு பேரமா இருக்கு. செய்திருக்காங்கன்னா சும்மா கதிரை மாதிரி குத்தி இது பேரமா இருக்கு. தூக்கிட்டு போயிடும் மேராச்சு. சில நேரம் இந்த உடைச்சிருவீங்க. சில பேர் இந்த பொது சொத்துக்களை வீடாக்குறது அதெல்லாம் கூடாது. என்ன எங்களுக்கு மக்களுக்காக தான் அதை செய்து வச்சுருக்காங்க. அந்த பொது சொத்துக்களை வீடாக்கக்கூடாது. சில பேர் வந்து இதில் உடைக்கிறதான்றதை அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாருமே வந்து இந்த இடத்துல இலைப்பாறிட்டு போகிற இடம் என்ன இலைப்பாடுறதுக்காக தான் பாடுறது. என்ன மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகி ஒரு இலைப்பாடுறதுக்கு அதே பொது சொத்துக்களை வீணாக்கினா அதில் வந்து இருக்கிறாங்க. மண்ணுக்கு தான் இருக்கணும். மோனிகா பேருங்க அம்மா. சரி வாங்க கடலையும் காட்டுவோம் பார்ப்போம் வாங்க. என்ன சொல்லுங்க, காலில் கடிசோறிகள் வந்தால் பொண்ணுகள் எல்லாம் மாறுவாங்க சொல்கிறாங்க. உப்பு தண்ணிக்கு நான் தண்ணி வந்து திருப்பம் சொல்கிறவர் அதான் அவன் சொல்கிறாங்க. கனி தண்ணிகள் இருந்தால இஞ்சி தண்ணினால பொண்ணுகள் வந்தால் மாறிடுவாங்க. எங்களுக்கு சிடங்குகள் தண்ணி மாதிரியே இருக்குது. வைக்க குத்து இந்த இது கடலாம் இங்கே பாருங்க. நான் வர மாட்டேன். ஆனால் உண்மையில நாங்கள் தண்ணிக்கே கால் வைக்கிட்டு செருப்போட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுவும் ஒரு தங்காதேவி. என்ன அவன் நாங்கள் மதிச்சு தான் சொல்லி செருப்பு காலோட வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அப்போ செருப்பு கழுவ கூடாதோ? தெரியுமா, செருப்பு கால் தண்ணிக்கு வராங்க. செருப்பு கல்லட்டிட்டு போங்க பாப்போம். பரவாயில்ல போங்க. நாங்கள் முந்தி போவோம். நாங்கள் சின்ன தங்கச்சியாக்கில் நம்ம அந்த சந்தோஷம் அந்த முழுவதில் போய் போட்டோ எடுக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கும். போங்க அந்த ஏன் அடி தாளம் இல்ல. பரவாயில்ல போங்க. இந்த கல் இருக்கிற இடங்கள் தெரியுது. இங்க கல் இருக்கிற இடங்கள் புரியுமா தெரியுது பாருங்க. நீங்க ஸ்கர்ட் போட்டுட்டு வாங்க. அப்ப சரி, உண்மையில சந்தோஷமா இருக்கு. இதே போல நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இனி ஆக்கள் வர்ற டைம் தங்கச்சியாக்களை பிள்ளையே ஏற்றி கொண்டு வரோம். ஓ அவையிலும் கேட்டு கொண்டு போய் ஏற்றி கொண்டு வரோம். சரி, நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.